ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே சமயத்தில் மெயின் கவுன்சிலிங் அந்த பொது கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிய ஸ்டேஜுக்கே வந்துச்சு. சரிங்களா? ரவுண்ட் 3 வந்து லாஸ்ட். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ற டீடைல்ஸ் வந்துச்சு. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுற டேட்டுமே வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த பொது கலந்தாய்வு இது முடிய போகுது. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிச்ச அந்த ஷெடியூல் இருக்கு பாருங்க. அந்த ஷெடியூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா துணை கலந்தாய்வு. ஓகேங்களா? அதாவது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அதுவுமே ஆன்லைன் தான். அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6 செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 6 செப்டம்பர்லேருந்து 8 செப்டம்பர் ஒரு 3 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே சாய்ஸ் ஃபில்லிங்கு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா ப்ராசஸுமே அந்த 3 நாள்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதை தான் அவங்க க்ளீனாக சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள் தான் உங்களுக்கு முக்கியமான நாள். அதே போல் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறது இல்லையா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுவுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்குமே அவங்க டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் யாராருக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்னா, இப்போ வந்து வேற ஒரு கோர்ஸ் அதாவது படிக்க போகிறேன், அதாவது இன்ஜினியரிங் அல்லாத வேற கோர்ஸ் மெடிக்கல், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் டிகிரி இந்த மாதிரி படிக்க போயிட்டு அவங்களுமே இன்ஜினியரிங் ட்ரை பண்ணாங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சப்போஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் வந்து அவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து இவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ஒரு வாய்ப்பு. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் புதுசாக மறுபடியும் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் அதில் கலந்துக்க முடியும். கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சீட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசின் சலுகைகள். ஓகேங்களா? ஸ்காலர்ஷிப்லேருந்து பேங்க்கில் லோன் வாங்குற அந்த எலிஜிபிலிட்டி வந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது அதுக்கான டேட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு டிஎன்இஏ அப்படின்னு சொல்லிட்டு 2024 டிஎன்இஏ சர்ச் பண்ணாலே போதும். சர்ச் பண்ணிங்கன்னா அது போல் ஃபஸ்ட்டே வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். சாரி, அதுக்கான லிங்க் வந்து வரும். சரிங்களா? டிஎன்இஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதோட ஆஃபிஷியல், சரிங்களா, அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து இப்படி போகும். ஓகேங்களா? இதிலே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு டிஎன்இஏ 2024 சப்ளிமெண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் கமன்ஸ்டு டு ஸ்டார்ட் ஃப்ரம் 28/8/2024. அதாவது இன்னிலிருந்து. ஓகேங்களா? 28 ஆகஸ்ட் 2024 இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா இன்ஜினியரிங் சீட் வந்து எடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கூட டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? அதுதான் கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டனே அதுதான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இதில் வந்து உங்கள் மொபைல், உங்கள் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ, அப்புறம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இது க்ரியேட் பண்ண சொல்லும். இதை கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதில் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடணும். இதில் வந்து எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும். மற்ற எல்லா கேட்டகரிக்குமே 500 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை கரெக்டாக வந்து பே பண்ணுறங்க. அதுவுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். இதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 செப்டம்பர். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, 28 செப்டம்பருங்களா? 28, இது 29, 30, 31, இது ஒரு 4 டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 டோட்டலாக ஒரு 8 டேஸ் கிட்ட டைம் தராங்க. அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 8 டேஸ் டைம் தராங்க. ஸோ குயிக்காக வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவுன்சிலிங் மூலயமா போனால் தான் அந்த பெனிஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். கவர்மெண்ட் சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதே போல் 4 செப்டம்பரில் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு இந்த டேட்மே நோட் பண்ணிக்கோங்க. துணை கலந்தாய்வு இணையதள வாயிலாக, அதாவது ஆன்லைன். 6 செப்டம்பர்லேருந்து 8 செப்டம்பர் இந்த 3 நாள் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். கரெக்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் அந்த சாய்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்து வச்சுட்டு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த 3 நாள் 6 செப்டம்பர்லேருந்து 8 செப்டம்பர் 3 நாள் உங்களுக்கு டைமு. கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி நல்ல ஒரு காலேஜாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ குயிக்காக வந்து இன்னிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கடைசி வாய்ப்பு சப்ளிமெண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.